உன்னை எப்படி வழி கொண்டு வரணும்னு தெரியும்டா எனக்கு. இந்தப்பா 1000 ரூபாய் உனக்கு ஒரு குவார்டர் ஃப்ரீ. இந்தப்பா அப்படியே காசுல சரக்கு எனக்கு வாங்கிட்டு வா ஒரு ஆஃப். என்னது இவன் குவார்டருக்கே கவுந்துருவான், ஆஃப் வாங்கிட்டு வர சொல்றான். அப்புறம் இந்த சைட் டிஷ் தந்தூரி சிக்கன் ஒரு ஆஃப், சிக்கன் 65 அந்த மஷ்ரூம் வரையல் அது, அப்புறம் இந்த சிப்ஸ் முறுமுறு ஐட்டம்லாம் அதை கொண்டா. மிச்சத்துல உன்ன டிப்ஸ் அது இருக்கு கடையை நான் பாத்துக்கிறேன். போப்பா. சரி சார். போ. நம்ம கோவிச்ச வேலைக்காகது ஒட்டிக்க வேண்டியதுதான். டேய் மச்சான், நீ எப்படா வந்த? டேய் நான் கூப்பிட திரும்பி பார்க்க ஓடி போயிட்டு இருக்கேன். என்னடா ராஜு, இதுக்கு போயாடா கோவிச்சுக்குவ? ஏன் அப்படி ஓடுன? பின்ன நீ முதலாளி நான் தொழிலாளின்னு பிரிச்சு பேசுன. சரி, நீ தொடங்கின பிசினஸ் என்ன பிச்சுக்கிட்டு போகுதா? பிசினஸ் எங்கடா போச்சு? பணம் தான்டா போச்சு. டேய் என்னடா சொல்ற? 10 லட்சம்டா. ஆமாண்டா, பணத்தை வீட்டு எடுத்துட்டு போனேன். திலகாட்டு தான் கொடுத்தேன், அவளும் எடுத்து வச்சா. காலைல பார்த்தா பணத்தை காணோம். டேய் 10 லட்சத்தை அசால்ட்டா சொல்ற? வேற என்ன செய்ய சொல்ற? எல்லாம் போச்சு. ஐயோ, அது காயத்ரி கொடுத்த பணம்டா. சரி விடு, நம்ம நிலைமை அப்படித்தான். அந்த நம்பி கெட்ட வழியில சம்பாதிச்சிருப்பான், அதான் பாதிலேயே போயிருச்சு. என்னடா பேசுற? நல்ல வழியில சம்பாதிச்சிருப்பா, கெட்ட வழியில சம்பாதிச்சிருப்பான்னு அது ஏன் வீட்டுல காணாம போச்சுடா. எல்லாம் அந்த ராஸ்கல் தேடி இருப்பான். யாரு, நம்ம மூர்த்தியா? டேய் அவன் இல்லடா, எனக்கு எதிரின்னு ஒருத்த வீட்டுல இருக்கான்ல, என் தம்பி பிரகாஷ், அவன் தான். என்னடா சொல்ற? பிரகாஷ் எடுக்க வாய்ப்பே இல்லடா, என்னால நம்பவே முடியல. எனக்கும் தான் நம்ப முடியல, அதான் சொல்றேன்ல. சந்தேகமாவும் இருக்குன்னு சொல்ற, அப்ப பணம் எங்கடா போச்சு? அது எங்கடா போச்சு? என்கிட்ட தானே இருக்கு. உன்கிட்ட இருக்கா? டேய், பணத்தை பிரகாஷ் தான் எடுத்திருப்பான்னு சொல்ற. அப்போ என்னடா, பணத்தை நீயே எடுத்து வச்சுட்டு பிரகாஷ் எடுத்தான்னு பழிய போடுறியா? பழி போட பாக்குறேன்னா போட்டு பிரச்சனை பெருசாக்கிறேன்டா. டேய் என்னடா இது, ஏன்டா? ஆமாண்டா, வீட்டுல என்ன தெரியுமாச்சு? என்ன விட்டேன் பர் கண்ணத்துல பலார்னு பையன் அப்படியே ஆடி போயிட்டான். இனிமே என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். டேய் என்னடா பிரகாஷ போய் அடிச்சிருக்க? ஏன் அவன பெரிய இவனா? அதுக்கு சொல்லலடா, அவன் நல்லவன், நாணயமானவன், நேர்மையானவன். அவனை போய் அடிச்சிட்டியாடா? வாய மூடுறா. என்ன நல்லவன் நொல்லவன் நோனயமானவன்? ஏண்டா அவன் என் மேல பழிய போட்டு அடிக்கும் போது அந்த நல்லவன் எங்க போயிருந்தானா? அப்ப சுகமா இருந்துச்சா? அதான் வச்சு அடிச்சேன். வீட்டுல யாரும் ஒரு வார்த்தை பேசல, அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் 1 ஹவர்ல பணம் வரணும்னு. நான் ரோட்ல அலைஞ்ச மாதிரி அவனும் அலையணும், அப்பதான் என் வருத்தம் என்னன்னு தெரியும் அவனுக்கு. ராஜு. ஆமாண்டா, இந்த ராஜு ஒரு நல்ல பாம்பு. எப்ப கொத்தும்னு அதுக்கே தெரியாது. ஏன் எனக்கே தெரியாது. புஸ்ஸுன்னு. டேய் நமக்காக ஸ்டேஷனுக்கு கூட வந்தான்டா அவன். வந்தா? எப்போ வந்தா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வந்தா. இப்படி நீ அவனை சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தா அவன்கிட்டே போ, அவன் கட்டிங் வாங்கி தருவான். அவன் கூட சேர்ந்து அடி, என்ன விட்டுறா போடா. டேய் டேய் ராஜு. டேய் நானும் அவனும் ஒரு தாய் வயதுல பிறந்தோம். அவனுக்கு மூத்தவன்னா அவன் தில்லாலங்கடினா, நான் டபுள் தில்லாலங்கடி. எப்படி? அவனை அடிக்கும் போது மனசுல ஒரு குஷிடா, அப்படியே காத்துல பறந்துகிட்டே அடிச்சேன். ஆஹா என்ன சுகம், என்ன சுகம். ஆஹா. சார் குட் மார்னிங் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இவர் என் வீட்டுல குடியிருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன். வேலை வேணும்னு கேட்டாரு, அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். நீங்க தப்பான ஆளைய கூட்டிட்டு வருவீங்க. வேலை கொடுத்துடலாம், ஆனா டவர் வாட்ச்மேன் வேலை தான் இருக்கு. சார் ஒரு நிமிஷம். இந்த வாட்ச்மேன் வேலையெல்லாம் வேண்டாம் சார். நல்ல படிச்ச பையன், அட்டெண்டர் வேலை கூட பாப்பான். என்னன்னா நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு உழைக்கணும், அது ஒண்ணுதான் முக்கியம். சார் நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன் சார். இல்லப்பா, உனக்கு இந்த டவர் வாட்ச்மேன் வேலையெல்லாம் செட் ஆகாது. என்ன கதிரவன், அவரே வேலை செய்யறேன்னு சொல்றாரு, நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. பொதுவா வேலை கொடுக்கறவங்க தான் உனக்கு இந்த வேலையை தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு. அதுக்கு இல்ல சார், டவர் வாட்ச்மேன் வேலை செய்ய சொன்னா கூட செய்வார் இவரு. எவனாவது ஒருத்தன் அங்க வந்து பணம் கொடுப்பான், இவரும் வாங்குவாரு. அவன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மேல போவான். உங்களுக்கு கோவம் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு சுட போவீங்க. இதெல்லாம் தேவையா சார்? ஆமால, இதே மாதிரி ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆஹா, ராஸ்கல்
சோம்பேறி பைய. அவ மட்டும் என் கையில கிடைச்சான், ஓட ஓட சுடுவேன். ஆனா அவன் பார்க்க ஒரு மாதிரி இருந்தான். இவர் தெளிவா இருக்காரு. இவருக்கே அந்த வேலையை போட்டு கொடுத்துடலாம். கண்டுபிடிக்கல போல இருக்கு. அதுக்கு இல்ல சார், தம்பி ரொம்ப நல்லவர். அட்டெண்டர் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, அட்டெண்டர் வேலையை கொடுத்துடலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ண சொல்றேன், நீங்க போங்க. தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சார். சார். மேடம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தம்பி என்னப்பா சொல்ல சொல்ல கேட்காம பேசுறீங்க? அட என்னென்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நான் பழைய மூர்த்தி இல்ல. அதுக்கு இல்லப்பா, உள்ள பாத்தில எங்க எம்டிக்கு ஞாபக மருதி ஜாஸ்திப்பா. இதுக்கு முன்னாடி நீதான் இங்க வாட்ச்மேன் வேலை பார்த்தேங்கிறத மறந்துட்டு முன்னாடியே துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு பாரு. நாளை பின்ன உனக்கு மறுபடியும் வாட்ச்மேன் வேலை கொடுத்து நீ யூனிஃபார்மோட வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பழைய ஞாபகம் வந்து துப்பாக்கி தூக்கிட்டாரு. என்னென்ன இப்படி பேசுறீங்க? அதுக்குதான்ப்பா உனக்கு அட்டெண்டர் வேலை கேட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா. உங்க பேரை காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. மேடம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சா? இங்க பாருங்கம்மா, உள்ள எம்டி சொல்லிட்டாரு, தம்பிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுங்க. ஓகே, கொடுத்துடலாம் சார். இங்க வா. இங்க அட்டெண்டர் வேலை கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சீன் போடக்கூடாது. அட்டெண்டரா கூட அவர் முன்னாடி ஒரு செகண்ட் கூட நீ நிக்க கூடாது, புரியுதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகே. ஹலோ. எப்படியோ நல்ல வேலை கிடைச்சிருச்சு. உழைக்கிறோம் பொழைக்கிறோம். சார், உங்களை எம்டி கூப்பிடுறாங்க. ஓ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவரே தரேன்னு சொல்லிட்டாரா? ஓகே மேடம். ஓகே சார். ஓகே. ஓகே சார். யா, ஓகே ஓகே ஃபைன். நீங்க மிஸ்டர் நம்பிக்கு வேண்டியவரா? நம்பியா? சொல்லுங்க. நம்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வேண்டியவர் தானே? சார், அப்படியெல்லாம் இல்ல சார். என்ன இல்ல? எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. நாங்க அவர் கம்பெனில தான் ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு இங்க அட்டெண்டர் வேலை கொடுத்த அவர் பகையை நான் சம்பாதிச்சுக்க விரும்பல. நீங்க போலாம். சார், எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். இருக்கட்டும் சார், ஆனாலும் உங்களுக்கு வேலை கிடையாது, போங்க. சார் அப்படி சொல்லாதீங்க சார். சார், என் கம்பெனியை இழுத்து மூட வச்சிடாதீங்க, போங்க ப்ளீஸ். இந்த வேலைக்கு வேட்டு வச்சுட்டானுவா. என்னங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா, இந்த வேலையை கெடுத்தது நீதானா? ஏங்க, அரண்மனை மாதிரி வீடு இருக்கும்போது நீங்க வேலைக்கு போலாமா? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அரண்மனை மாதிரி வீடா? அதென்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? உங்க அக்கா பெரிய பிச்சைக்காரி, நீ சின்ன பிச்சைக்காரி. உங்க கூட சேர்ந்து நானும் பிச்சை எடுக்கணுமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வசதியா சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் இவ்ளோ போராடுறேன். மறுபடியும் சொல்றேன், உன் அக்கா மாதிரி ஒரு சதிகாரியோட நிழல்ல வாழ்றதுக்கு நான் தூக்குல தொங்கலாம். நான்லாம் மானரோசம் உள்ளவன். போடு. என்னங்க சொன்னா கேளுங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு, இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே. ச்சே. அப்பா, என்னப்பாச்சு? பணம் கிடைச்சதா? எல்லா இடத்துலயும் நாங்க தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே பணம் இல்லப்பா. உண்மையை சொல்லு திலகா. ராஜு உங்கள்கிட்ட 10 லட்சம் கொடுத்தானா, இல்ல நீ அவனை சேர்ந்து போய் சொல்றீங்களா? எதையும் மறைக்காம சொல்லு. பிரகாஷை மாட்டி விடணும்னு அவன் ஏதாவது மனசுல வச்சு இப்படி பண்றானா, இல்ல ராஜுக்கு நீயும் இதுல உடந்தையா? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அப்ப சொல்லு, அவன் உங்ககிட்ட பணம் கொடுத்தானா? கொடுத்தாரு மாமா, நான் தான் வாங்கி உள்ள வச்சேன். இங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் இதையே உங்ககிட்ட கேட்கறேன்னு உனக்கே நல்லா தெரியும். அவனுக்கு ஏற்கனவே பிரகாஷ் மேல கடுப்பு. பிரகாஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ராஜு எடுக்கலன்னு கோவம். அதனால பிரகாஷை மாட்டி விடணும்னு நினைச்சதெல்லாம் பண்ணலாம்ல. அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. 1000 ரூபாய் கட்டு 10 இருந்தது. என்ன ஏன் மாமா சந்தேகப்படுறீங்க? நேத்து பணம் கொடுத்தத நீயும் சொல்ல அவனும் சொல்ல, சந்தேகப்படாம என்ன பண்ண சொல்ற? போதாத குறைக்கு அவன் காயத்ரி பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கான். திலகா, இது நல்லாவா இருக்கு? ஏங்க, காயத்ரி அக்கா டாக்குமெண்ட் திருடுறதுக்கு ஆளை அனுப்புன மாதிரி இப்ப ராஜு மாமாக்கு பணத்தை கொடுத்து திருடனையும் அனுப்பியிருக்கலாம்ல. வீட்ல இருந்த பணம் எங்கங்க போகும்? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களை திருடன்னு சொல்ற அளவுக்கு ராஜு மாமா மாறிட்டாரே. என்ன சொல்றதே தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. இல்ல ஃபேமிலி மீட்டிங்க, கூட்டம் கூடி பேசுறீங்க. டேய் நில்றா. உனக்கு கொடுத்த 1 hour டைம் முடிஞ்சு போச்சு. சொல்லு, எங்க என் பணம்? டேய், குடிச்சிட்டு வந்தது இல்லாம அவனை திருடன்னு சொல்லிட்டு இருக்க. குச்சிட்டா
நான் என்ன சந்தோஷத்துல குடிச்சேன், துக்கத்துல தான் குடிச்சிருக்கேன். 10 லட்சம் சும்மா இல்ல. மது மாது திருட்டு இதெல்லாம் குற்றம் சொல்றீங்களா? சர கடைசி என்ன மட்டும் குற்றம் சொல்றீங்க? அவன் திருடு இருக்கான், அவனை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாய், எங்கடா என் பணம்? எங்க பதுக்கி வச்சிருக்க சொல்லு. மாமா போதும், இதுக்கு மேல அவர் சந்தேகப்படாதீங்க. நாங்க வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கேயும் பணத்தை காணோம். வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள பணம் எப்படி இருக்கும்? பணம் எப்படி இருக்கும்? டேய், டேய், அது வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? இவன் தான் எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பான். டேய் சொல்றான், என் பணம் எங்க? எங்கடா பதுக்கி வச்சிருக்க? திட்டு பாயல. அனி அப்பா கூட வாங்க வாங்க. எங்க டாடி? இங்க என்னடா? எங்க என்ன பண்றீங்க? இருடா. என்ன பண்றீங்க பிரகாஷ்? பிரகாஷ், டேய் என்னடா பண்ற? பாத்துங்க. டேய் பாத்துடா. வீட்டுக்குள்ள பணம் இல்லைன்னு சொன்னதுமே எனக்கு பொறி தடிச்ச. இன்னைக்கு இருக்கா அவனுக்கு? அம்மா இதான உன் பணம்? ஐயோ பிரகாஷ், வேண்டாம் பிரகாஷ், இவரை மன்னிச்சு விட்டு. இவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாருன்னு நான் நினைக்கல. இவரை நம்பி நானும் வார்த்தை விட்டுட்டேன். இவருக்காக நான் காலை விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் பிரகாஷ். என்ன திலகா, மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? இவனை கொண்டா கூட ஆத்திரம் தீராது. ராஸ்கல், நான் சொன்ன மாதிரி ஆகி போச்சுல. திட்டம் போட்டு பழி வாங்கணும்னு கூட பிறந்தவன் மேலே பழி போட்டிருக்கான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? டேய் என்னடா, செய்யாத திட்டனை செஞ்சேன்னு சொன்னப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அந்த வழி அவனுக்கு தெரிய வேணா? ஏண்டா இப்படி செஞ்ச? பணத்தை நீயே ஒளிச்சு வச்சுட்டு அவனை திருடன்னு சொன்ன. டேய், எங்க இருந்துடா உனக்கு இவ்வளவு வன்மம் வந்தது? நீங்களா இத பண்ணிட்டு அவரை திருடுன்னு அடிச்சீங்க. இப்ப உங்களை என்ன பண்றது சொல்லுங்க. டேய், சத்யா கேக்குறான்ல, சொல்லுடா. இவனை விடுங்கப்பா. இவனை குத்தம் சொல்லி ஒண்ணும் ஆக போறதில்ல. இவன் பாவம். இவன் என்ன பண்ணுவான்? பிரகாஷ், ஆமா சத்யா, இவன் என்ன பண்ணுவான்? டேய் என்னடா பேசுற நீ? இவன் உனக்கு துரோகம் பண்ணிருக்கான்டா. இல்லடா, இதுக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இவனை இந்த அளவுக்கு ஆட்டி வைக்கிறது யாரு? அணியர் தானே. இவன் வெறும் அம்புதான். இவனை கோச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. நீங்களே இப்படி பேசுறீங்க? அந்நியர் தான் செய்ய சொல்லி அனுப்பியிருப்பாங்க, அதான் இப்படி செஞ்சிருக்கான். அப்ப இவனை இந்த வீட்டை விட்டு தான் வெளியே அனுப்பணும். அங்கேயே போடா, அங்கேயே போ. போடா, வெளியே போ. இவன் நம்ம கூட பிறந்தவன்டா. இவனை நான் அப்ப சந்தேகப்பட்டு அடிச்சேன். அத மனசுல வச்சுட்டு இப்படி பண்ணிருக்கான். எடுப்பார் கைப்புள்ள எப்படி யோசிப்பான்? விடு. இந்தா சாரிடா. அன்னைக்கு ஏதோ பணம் கட்டணும், பணம் இல்லங்கிற கோவத்துல உன்னை அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிட. டேய், அவன் பண்ணது அயோக்கியத்தனம்டா. அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அவன் கொடுத்த பணத்தை வாங்குறது மட்டும் இல்லாம இங்கேயே ஒளிச்சு வச்சுட்டு ஒன்னே திருட சொன்னால. நீ மன்னிக்கிற அளவுக்கு இவன் மனுஷனே கிடையாதுடா. இவன் இங்க இருக்கவே கூடாது. இவன் இங்க இருந்தா எல்லாம் கெட்டு போயிடும். இவன் இந்த வீட்டுக்கே வேண்டாடா. போடா. குமார், இனி இந்த குடும்பத்துல இருந்து யாரும் பிரியக்கூடாது. என்னதானே அடிச்சான்? அவனுக்கு என் அண்ணன் தானே. அவன் என்ன அடிக்கிறதும் நான் அவனை அடிக்கிறதும் சகஜம்தான். அதுக்காக இவனை வெளியே அனுப்பணும்னு சொன்னா எங்கடா போவான்? மறுபடியும் தப்பான இடத்துக்கு தான் போவான். அதுக்கு நாமளே வழி பண்ணணுமா? நீ அன்னைக்கு வீட்டுக்கு நடுவுல கோடு போடும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா?
நம்ம அண்ணன் தம்பின்னு ஒத்துமையா இருக்கணும். இந்த ஒத்துமை ஜெயிக்க கூடாதுன்னு தான் அண்ணியார் நினைக்கிறாங்க. அவங்க வெளியே இருந்தாலும் நம்மள பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதா? பிரகாஷ், ஐயோ, என்ன அண்ணி நீங்க? இல்ல பிரகாஷ், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவர் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு. அண்ணி, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. அதை நினைச்சா எனக்கு சந்தோஷம் தான். டேய், நீ கிளம்ப, உனக்கு டைம் ஆச்சு. சத்யா, பேக் எடுத்துட்டு வா, அண்ணாச்சி கடைக்கு போனோம். டேய், பாத்தியா, அவனுக்கு நீ அண்ணனா பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியோ அவன் உனக்கு தம்பியா பிறந்திருக்கான். அம்மா விடுங்க, அவனை எதுவும் சொல்லாதீங்க. நாங்க போயிட்டு வரோம். என்னங்க 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 என்னங்க, நான் பாட்டியா போறேன், நீங்க தாத்தாவ போறீங்க. டேய் சுரேஷ், என்னம்மா? டேய், நீ மாமா ஆக போறடா. என்னடி விஷயம்? வர வழியில தாங்க சுஜாதாவை பார்த்தேன். நாள் தள்ளி போயிருக்குன்னு சம்மந்தி அம்மா சொன்னாங்க. செக்கப்புக்கு ஹாஸ்பிடல் போயிட்டு இருந்தாங்க. இத கேட்டதும் எனக்கு நிலை கொள்ள முடியல. அவங்க கூட நானும் போயிருப்பேன். இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு உங்களையும் கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். வாங்க போயிட்டு வந்துடலாம். டேய் சுரேஷ், நீ போய் ஆட்டோ பிடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கே. எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாருமா? நீயும் வரேன்னு சொல்றியா? அத்தை, ஏண்டி, நீ எங்க வந்தா நல்லாவா இருக்கும்? டேய், என்ன சொல்ல வர? பின்ன இவளும் இவ அக்காவும் கல்யாணம் முடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஏதாவது ஒரு விசேஷம் உண்டா? எதுவுமே நடக்கலையே. அம்மா, ஆமாப்பா, எதுவுமே நடக்கலையே. இந்த நிலைமையில இவளை கூட்டிட்டு போய் என்ன பண்றது? நாம மட்டும் போயிட்டு வந்துடலாம். என்னடி கொஞ்ச நாள் அடங்கி இருந்த, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏமா, எந்த நேரத்துல என்ன பேசணும் உனக்கு தெரியாது? டேய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அப்பாவும் புள்ளையும் இப்படி குதிக்கிறீங்க? இப்ப வரைக்கும் இவ கர்ப்பம்னு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? குத்துக்கல்லு மாதிரி தானே இருக்கா? சீ, வாய் மூடு. சுஜாதா கன்சீவ் ஆனதுல சந்தோஷம் தான். அதுக்காக தாரணி இப்படி எல்லாம் பேசுவியா? பேசுறதுல என்னங்க தப்பு? என் பொண்ணு கல்யாணம் ஆகி அவ வீட்டு வாரிச சுமக்க ஆரம்பிச்சிட்டா. இவன் இல்ல, இவ அக்காவும் இப்படிதான் தரிதிரம் பிடிச்சவளுக. அவளுக்கு தங்கின கருவும் அதான் கலைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல பேசின அவ்வளவுதான். ஆமா, என்ன மட்டும் குறை சொல்லுங்க, அவளை ஒண்ணும் சொல்லாதீங்க. சுஜாதா தான். ஹலோ சுஜாதா. கொடுங்க. சுஜாதா, என்னமாச்சு? சந்தோஷமான விஷயம் தானே? டாக்டர் என்ன சொன்னாங்க? பாத்துக்கோ, இனிமே நீதான் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். மா, என்னதுன்னு தெரியாம பேசாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பிரெக்னன்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? சரி விடு, அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? போன கொடு. சுஜாதா. அப்பா. என்னம்மா? அப்பா, கன்சீவா இருக்கும்னு நினைச்சுதான் செக்கப்க்கு வந்தோம். ஆனா டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. சரி விடுமா, இதுக்கு எதுக்கு வருத்தப்படுற? இல்லப்பா, இத நான் கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அத்தை தான் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. பெரியவங்க அப்படித்தாம்மா வருத்தப்படுவாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு? நடக்கிறது தானே நடக்கும். சுஜாதா, உங்க அம்மா இங்க? அப்பா, அம்மாவை வழியில பார்த்தேன்ப்பா. விஷயத்த சொன்னதும் வேகமா கிளம்புனாங்க. வீட்டுக்கு அவங்க வந்து எனக்கு நடந்ததை வச்சு அண்ணிய ஏதாவது குத்தி காட்ட போறாங்கன்னு தான் நான் கால் பண்ணேன். அம்மாவை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நீ பேச வேணாங்கிற? அவ ஏற்கனவே இங்க ஆரம்பிச்சு வச்சுட்டாமா. நினைச்சேன், அவங்களுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ. அப்பா, அன்னிக்கிட்ட நீங்க பேசுங்கப்பா. அவங்க பாவம் வருத்தப்பட போறாங்க. சரிம்மா. சரி, வச்சிடுறேன்ப்பா. உன் குணம் தெரிஞ்சுதாண்டி உடனே போன் பண்ணிருக்கா. என்னமா பேசினேன், இப்ப என்ன சொல்ற? என்னப்பா, என்னாச்சு? சுஜாதா கன்சீவ் இல்லையாண்டா. என்ன முறைச்சா? அங்கேயாவது அந்த பேச்சு எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்குது. இங்க அப்படியா? எதத்தினாலும் செரிச்சுக்கிட்டு
அப்படியே சிலை மாதிரி. அதுக்கெல்லாம் ஒரு யோகம் குடுப்பன வேணும். எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு ஒண்ணு வரப்போறது கிடையாது. அதுக்கு இவளுக்கு தகுதியும் கிடையாது. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு கொஞ்சம் வாய மூடுறீங்க. மூஞ்சிய பாரு. தாரணி, தாரணி, தாரிணி கதவை தர தாரிணி. தாரணி, கதவை தரேன்னு சொல்றேன்ல. கதவை தர தாரணி. ஆமா, உடனே கதவை மூடிக்கிட்டு நாடகம் போடுவாளே. தாரிணி தாரணி, கதவை தர கதவை தாரிணி. தரேன். தாரணி, அவ ஒரு லூசு. அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு முதல்ல கதவை தரேன். தாரிணி, இப்ப நீ கதவை திறக்க போறியா சொல்றேன்ல, இல்லையா? கதவை தரமா. தாரிணி தயவு செய்து வந்து சாப்பாடு போடு. டேய், தாரணி, தாரணி, ஏன் நான் சாப்பாடு போட மாட்டேனா? உங்க கையால சாப்பிட்டா விஷம் தான் ஏறும். தாரிணி தாரணி, கதவை தர தாரிணி. அவ தான் எப்போதும் போல பேசிட்டு இருக்கா. அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு கதவை தரேன்.